ஒரு மனிதனுக்கு அவர்கள் எந்த மதத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான், கேளுங்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது ஒரு இறை விசுவாசியுடைய மரணம். ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டு அந்த இறைவனுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வானத்திலே இருந்து வானவர்களுடைய ஒரு கூட்டம் அந்த இடத்திற்கு உடனடியாக வந்து அமர்ந்து விடுகிறார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளை நிற முகத்தை உடைய வானவர்களுடைய ஒரு கூட்டம் அந்த நல்லடியானுடைய உயிரை கைப்பற்ற வருவார்கள். அவர்களுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்து விளங்கும். அப்படி வந்து அந்த அடியானுடைய பார்வை எட்டும் தூரத்தில் அந்த மலக்குமார்கள் வந்து ஒரு கூட்டமாக வந்து அமர்வார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிர் பறிக்கப்படுவதை அந்த அடியானுடைய பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்வை நிலை குத்தி நிற்கும், ஒரே இடத்தில் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த பார்வை தான் அந்த வானவர்களை பார்த்து கொண்டிருக்கிற பார்வை. இது அருகில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாட்டை பாருங்கள். அதில் ஒரே ஒரு வானவர் மலக்குல் மவுத் அந்த கூட்டத்திலே இருந்து எழுவார். அவருடைய கையில் சொர்க்கத்திலான ஒரு துணி அவருடைய கையிலே இருக்கும், நறுமணம் பூசப்பட்டதாக இருக்கும். அந்த துணியை எடுத்துக்கொண்டு அவனுடைய தலைமாட்டிலே வந்து அமருவார் அந்த வானவர். அந்த வானவர் அமர்ந்து, அல்லாஹ்வினுடைய அருளுக்கு உரிய அடியானே, அல்லாஹ்வினுடைய அன்புக்கு உரிய ஆத்மாவே, வெளியேறு. நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு உமக்கு உண்டு, அல்லாஹ்வினுடைய திருப்தியின்பால் நீ வெளியேறு என்று நம்முடைய தலைமாட்டில் வந்து அமர்ந்து அந்த வானவர் சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், 75வது அத்தியாயத்தின் 25-30வது வசனம். அவர் வந்து அமர்ந்தவுடன், கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் மெல்ல மெல்ல தொண்டை குழியை அடைய ஆரம்பிக்கும். அவர்கள் துடியாய் துடிக்க ஆரம்பிப்பார்கள். சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.